வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் டேஸ்டியான அதோடு ரொம்ப சத்தான ஒரு பொரிவிலங்காய் உருண்டை செய்ய போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ரெட் ரைஸ் இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி நான் ஒரு 1.5 கப்பு எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே அளவில் எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது பச்சை பயிறு 1/2 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. கோதுமையும் 1/2 கப்பு எடுத்துக்கிட்டேன். உங்கள் கையில் கம்பு இருந்தனாக்கா அதுவும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். கடலை, பச்சை கடலை ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோடு நான் பொட்டுக்கல்லையும் எடுத்துக்கிட்டேங்க. இதில் நான் காமிக்கலை, நான் வறுக்கும்போது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா புரிஞ்சு வருங்க. அதனால் மிதமான தீயில் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாமல் நல்லா புரிஞ்சிடும் பாருங்கள். அந்த ஸ்டேஜுக்கில் பார்த்தீங்களா, இப்போது இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு புரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை வறுத்து எடுத்துட்டு அடுத்து கோதுமையை வறுக்கலாம். கோதுமையும் வறுத்துக்கிறேன். இதுவும் புரிஞ்சு வருங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு எடுத்துக்கோங்க. நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கிட்டு பச்சை பயிரை வறுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே நல்ல ஒரு வாசம் வருங்க. கலரும் சேஞ்ச் ஆகும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலை எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் வறுத்துக்கிறேன். நல்லா வறுக்கும்போதே தோல் அதிலிருந்து வெளியில் வருங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் மேலே ஒரு மாதிரி கருப்பாக வறுக்கும்போது வரும், அது பரவாயில்ல. இப்போ பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாங்க. கடலை நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேனோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷன் தாங்க, போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். அரிசி எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாமே நல்லா வறுத்து கடலையும் நல்லா தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டு மிக்சியிலையோ இல்லை மிஷின்லேயோ அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கோங்க. நல்லா நைஸாக மைதா மாவு மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் அரைக்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் ரவை மாதிரி, ரவையை விட இன்னும் கொஞ்சம் ரவையை மிக்சியில் போட்டால் ஒரு குறகரப்பு இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வந்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்துகிட்டு வந்ததை அளந்து நான் பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ நான் கையில் எடுக்கிற இந்த கப்பால் இந்த மாவு கிட்டத்தட்ட 3 கப்பு வரைக்கும் இருக்குது. இப்போ கொஞ்சமாக தான் மிச்சம் இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட 3 கப்பு வரைக்கும் இருக்குது. இதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பில் ஒரு அரை முடி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவில் நான் பாதி மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால தான் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். நீங்கள் இது ஃபுல்லாக 3 கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3க்கு 1.5 எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பாதி மட்டும் பண்ணுறதுனால 3/4 கப்பு வெல்லம் தண்ணி ஊற்றி கரைய வச்சுட்டு பாகு காய்ச்சிக்க போகிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப கரெக்டாக பதமெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இதிலேயே தேங்காயும் போட்டும் வேக வச்சிடலாம். இல்லைன்னா இதை நம்ம தனியாக வறுத்து போடுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு அப்படி வேணும்னா அப்படியும் வறுத்து தனியாக போட்டுக்கோங்க மாவில். நான் இந்த வெள்ளை பாகுலையே இதை போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதனால் தனியாக வறுக்க தேவையில்லைங்க. இப்போ பாகும் பதம் பார்க்குறேன் பாருங்கள். நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி பதம் பாருங்கள் வரும். அந்த அளவுக்கு தேவையில்லை. கரெக்டாக அந்த தக்காளி பதம் தேவையில்லைங்க. கொஞ்சம் அந்த ஒட்டி வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போது ஒரு பக்கமாக நான் அந்த வெள்ளைப்பாகையெல்லாம் ஊற்றிட்டேன். அந்த பாதி அளவு மாவு மட்டும் தான் செய்ய போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் பாதி மாவுக்கு மட்டும் அந்த வெள்ளைப்பாகை போட்டு நல்லா கிளறிக்கிறேன். கையை வச்சு கிளறாதீங்க, நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணாமல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பிடிங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.